எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவில் எச்சரிக்கை, ஒரு காஷன். சில விஷயங்களை முன்னரே தெரிந்து கொண்டால், அதாவது காலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதற்கு பின்பாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும், இதை முன்னமே நாம் தெரிந்திருந்தால் கவனமாக எச்சரிக்கையாக இருந்திருக்கலாமே என்பதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினால இந்த காலம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 15 வரை என்று எடுத்துக் கொள்ளுங்கள். ஆடிச்சூரியனாக சூரியன் உங்களுடைய ராசியிலே பரிணமிக்கும் வரை ராசியில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது. புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார். ஆகினால் சில சமயங்களிலே சிந்தை தெளிவு என்பது இருப்பது போன்று இருக்குமானால் அதிலே சில கஷ்டம் இருக்கும். அதேபோல் புதன் மறைந்தும் இருக்கிறார். மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தருவார். செல்வத்தை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதில் என்ன காமம் தீராது மோகம் தணியாது என்ற தலைப்பு என்று பார்ப்போம். முக்கியமாக இந்த பதிவிலே உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றித்தான். அந்த ஒற்றை விஷயம் என்பது ராகு. ராகு உங்களுடைய ராசிக்கு அஷ்டம நிலையை பாவித்திருக்கிறார். அந்த ராகுவின் மீது 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை பலம் இருக்கிறது. இது ஆகஸ்ட் மாதம், இந்த ஆடி மாதம் முடியும் வரை, ஆகஸ்ட் 15 வரை இந்த குரு அவரும் ராகுவினுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்திலே பயணப்படுவார். அது மட்டும் தானா என்றால் இல்லை. அதே திருவாதிரை நட்சத்திரத்திலே சுக்கிரனும் பயணப்படுகிறார். இதுதான் இங்கு முக்கியம் பெறுகிறது, சில கவனம் பெறுகிறது. ஏனென்றால் திருவாதிரை என்பது ஒரு உக்ர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அது ஒரு மாற்றத்தை தரும். அந்த மாற்றத்தின் மூலமாக ஒரு நல் வழியை தரும். விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இதில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று கேட்பீர்கள். இந்த பதிவிலே பார்ப்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் தொடர்ந்து உங்களுடைய லைக் அதை செய்து ஆதரவை தெரிவித்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். அதாவது கடகராசி கடக லக்ன நண்பர்களுக்கு. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 6ஆம் இடத்திற்கான அதிபதி. இந்த 6ஆம் இடம் என்பது ஒருவருடைய நோய், கடன், எதிரி, இந்த நிலைகளை எல்லாம் காட்டும். இப்போது ஏதேனும் நீங்கள் இந்த நிலைகளிலே ஒரு சிக்கல் வயதிற்கேற்ப வைத்திருக்கிறீர்கள் என்றால், அதில் ஒரு மாற்றத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால், மாற்றம் என்றால் திடீர் மாற்றம், சடன் டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படும். ஏனென்றால் இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ருத்ரன், ருத்ரன் அதற்கு தெய்வம். பெண் தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்றால் துர்கை ஆளக்கூடியது. ஆகினால் உக்ர தெய்வங்கள் இந்த இரண்டுமே ஒன்றை அழிக்கக்கூடிய, சிவன் அழித்து ஆக்கக்கூடியவன், துர்கையும் தீயவற்றை அழிக்கக்கூடியவன். அழிவு என்றால் என்ன? இப்போது நீங்கள் உங்களுடைய ஏதேனும் தவறு இருக்கிறது என்றால் அதை தவறை முற்றிலுமாக உங்களிடமிருந்து நீக்கிக் கொள்ள வேண்டும். இதே சமகாலத்தில உங்களுடைய ராசிக்கு 9ஆம் நிலையிலே பயணப்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். அவர் செவ்வாய், 3ஆம் இடத்து செவ்வாயின் மீது பார்வை. ஆகையினால முயற்சிகளிலும் கூட ஒரு நேர்மை, நன்னடத்தை இருக்க வேண்டும். ஸ்ட்ரிக்ட் லெவலிலே இது நிச்சயமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் சிக்கல். இப்போது என்ன இருக்கக்கூடாது? எமோஷனல் டர்புலன்ஸ், அதாவது உணர்வு பூர்வமாக திடீரென்று படபடப்பு, ஏதோ உணர்வு பூர்வமாக ஏதோ ஒன்றை செய்து சிக்கலிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது. இப்போது பணம் நிறைய செலவழிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதிலே தேவையற்ற செலவுகளை எல்லாம் நீங்கள் உதறி தள்ளிவிட வேண்டும். சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு கடன் இருக்கிறது, கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாம் என்றால் அது ஏதோ பரவாயில்லை. ஆனால் அதிக வட்டிக்கு வாங்கக்கூடாது. அதே போல் கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக எதிரிகள் இருக்கிறார்கள் என்றால் இந்த நிலையில அதை சாத்வீகமான முறையில கட்டமைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது சாத்வீகமான முறையில என்றால் பிரச்சனை இல்லாமல் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போது நிறைய நல்லவற்றை, சேரிட்டபிள் ஒர்க், தெய்வ வழிபாடு, ரிலிஜியன், மதம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணமாவது உங்களுக்கு தோன்ற வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த செவ்வாயும் 3ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய காலத்தில் ராகுவினுடைய அம்சத்திலே மிகப்பெரிய கிரகங்கள் எல்லாம் ஈடுபடும் போது அந்த ராகு, இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு என்பவர், அவர் நன்மையை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் சாதாரணமாக ஒரு விஷயம்தான், சட்டத்திற்கு உட்பட்ட
சமுதாயம் எதை மதிக்கிறதோ அதை தவிர வேறு எதிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அதே போல் உணவு சார்ந்த விஷயம் என்றாலும் கூட அதிகப்படியான ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை முழுவதுமாக நீங்கள் அகற்றிவிட வேண்டும். அதை சாப்பிடக்கூடாது. ராகு ருத்ரனினுடைய அந்த ரூபத்திலே இப்போது உங்களுக்கு அந்த குருவின் வழியாக குரு எதையுமே பெரிதுபடுத்தி விடுவார். ஆகினால் நல்லதை செய்ய முயற்சி செய்யும் போது அது பெரிதாகட்டும், தீயவை செய்வது முயற்சி செய்து அது பெரிதானால் நஷ்டம் கஷ்டம் இவையெல்லாம் ஏற்படும். லக்ஷ்மி யோகம் உங்களுக்கு 12ஆம் நிலையில ஏற்படுகிறது என்றால் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தீயவற்றை அழித்து நல்லவையாக மாற்றிக்கொள்வது என்பது வெற்றிதான். உங்களுடைய கடகராசியை பொறுத்தவரை குரு பகவான் ஏதோ ஒரு செலவை தருவார். ஏதோ ஒரு பொருள் மாறி வேறு ஒரு பொருள் வரக்கூடிய அமைப்பை இப்போது ஏற்படுத்துவார். ஏனென்றால் ஒரு சடன் டிரான்ஸ்பர்மேஷன் என்பது நிச்சயமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் திருவாதிரை நட்சத்திரம் என்றாலே என்ன, பழைய விஷயங்கள், பழைய பிரச்சனைகள் இவற்றை இப்போது நீங்கள் சீராய்வு செய்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை தரும். தொழில்நுட்பம் என்று சொன்னேன். இப்போது உள்ள தொழில்நுட்பம் என்ன? கம்ப்யூட்டர், கணினி, செல்போன். கையில செல்போன் இல்லாமல், அந்த கைபேசி செல்போன் இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது போல் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரு ஓடிபி இருந்தால்தான் இப்படி உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அது சார்ந்த விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுல கவனக்குறைவாக இருந்து உங்கள் கைபேசி யாரிடமாவது கொடுப்பது என்றால் அதிலே சிக்கல் வரும். இல்லை என்றால் யாருடைய கைபேசியோ தகவலையோ நீங்கள் பயன்படுத்தினால் அதிலும் பெரிய சிக்கல், சட்ட சிக்கல், மானக்கேடெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. வெளியூர் வெளிநாடு மூலமாக உங்களுக்கு நல்ல அருள் அனுகிரகம் இருக்கும். சுக்கிரனும் இதே சமகாலத்துல சுக்கிரன், நான் இந்த பதிவை நீங்கள் கேட்கும் போது இந்த ஆகஸ்ட் மாதத்துல 4வது பாதமான திருவாதிரை நட்சத்திரத்துக்குள் இந்த 2 கிரகங்களும், அதாவது சுக்கிரனும் அதே சமயத்துல குருவும் சஞ்சாரம் என்பது இருக்கும். இந்த சுக்கிரனானவர் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதி. ஆகையினாலே சமுதாய வட்டம், சோசியல் மீடியா, சோசியல் சர்க்கிள், இந்த உறவுகளில லாபம் வர வேண்டும் என்றால் உண்மையோடு உள்ளன்போடு இருங்கள். இந்த நேரத்துல உங்களுடைய அழகை மிளிரச் செய்வதற்கு, உங்களுடைய தன்மைகளை வெளிக்காட்டுவதற்கு கூடுதல் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதற்கான பணமும் வரும். வெளியூர் வெளிநாடு பயணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு நன்மையையும் தரும். ஆகையினால் இந்த ஓய்வு நேரமாக இருக்கும் பட்சத்திலே அந்த ஓய்வு நேரத்தை ஆன்மீக பணியிலோ அல்லது நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயங்களை கேட்பதிலோ, பொழுதுபோக்கு என்றாலும் கூட அந்த பொழுதுபோக்கு உங்கள் மனதை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கும்போது வெற்றியை தரும். உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்காத வகையில கட்டமைத்துக் கொள்ளுங்கள். சூட்சுமமாக சொல்ல வேண்டும் என்றால் பல நிலைகளிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுகம் லாபம் தரக்கூடிய அமைப்புல ஒரு மாற்றம் இருந்தால் தான் ஒரு நல்லதை நோக்கிய மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனி பகவானும் சொல்கின்றார். முயற்சிகளிலே தீவிரம் இருக்க வேண்டும், ஆற்றல் நல்வழிப்படுத்த வேண்டும். அன்பேவரபிள் அன்வான்டட் சிச்சுவேஷன்ஸ் ஆண் பெண் வகைகளிலே உறவுகளிலே அமையும். அதை தவறாக நீங்கள் உறவுகளை பயன்படுத்திக் கொள்ளும் போது அது தப்பிலே முடியும். நீங்கள் இப்போது எதன் மீது தீராத காமம் கொள்ள வேண்டும்? முன்னேற்றத்தை நோக்கி தவறுகளை திருத்தி எது செய்தால் வெற்றி வரும். உங்களுடைய வயதிற்கேற்ப, மாணவர்களாக இருந்தால் கல்வியில, திருமண வயதில் இருந்தால் நல்ல திருமணம், வாழ்க்கையில குழந்தை பேரு என்றால் குழந்தையை வளர்க்கக்கூடிய, குழந்தை பெற்று அவர்களுடைய முன்னேற்றம் என்றால் அதை சார்ந்த, பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற குறிக்கோள் என்றால் நல்ல வகையில எப்படி சம்பாதிக்கலாம் என்ற திட்டம் தீட்டினால் இப்போது இவையெல்லாம் வெற்றியை தரக்கூடிய அமைப்பை தரும். ஆனால் 8ல் ராகு, எப்போதுமே ஒரு நல்ல குருவினுடைய ஒரு ஆலோசனையை கேளுங்க. இப்போது என்னுடைய ஆலோசனை என்பது இது உங்களுக்கு ஆலோசனை தான், நல்ல கருத்துக்களை சொல்கின்றேன், நற்செய்திகளை மட்டும் உங்களுக்கு தருகின்றேன். இதோடு கூட சில தவறான விஷயங்கள் இருந்தால் அதை தப்பித்து வாருங்கள் என்று சொல்வதும் நற்செய்தி தான். ஆகினால எச்சரிக்கை உணர்வோடு இருக்கும்போது 8ஆம் இடத்து ராகு அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த மரண பயத்திலிருந்து, அது ஏதோ ஒரு பயம் உள்ளூர ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். திடீரென்று அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட்ஸ், எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்கும். இவற்றிலிருந்து உங்களை காப்பதற்கு குரு இருக்கிறார். ஆனால் குரு இப்போது திருவாதிரை நட்சத்திரத்திலே, ஆகினால் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். குரு இந்த மாதத்திலே நட்சத்திர பரிவர்த்தனை 2 முறை செய்கிறார். அது இரண்டும், அதாவது ஒன்று மலை போன்ற விஷயம், மற்றொன்று
மலை மடு என்று சொல்வார்கள். அது போன்று ஏற்ற இறக்கங்களோடு இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது உங்களுக்கு ஜோதிட ரகசியங்களை பதிவுகளாக தந்து கொண்டு தான் இருக்கின்றேன். புதிய வாய்ப்புகள் வளர்ச்சியை நோக்கி இருப்பதிலே காமம் கொள்ளுங்கள், தீராத காமம். அதன் மீது மோகத்தோடு இருந்து ஆழ்ந்த பயத்திலிருந்து வெளிவந்து வெற்றிக்கான வழிகளை தேடுங்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்கு இருக்கும். எனது அன்பு கடகராசி என்பவர்களே, இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.